தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாநகர பகுதியில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நமது செய்தியாளர் முரளி கணேசனிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், விவரம் என்ன? அதாவது விஷ்ணு, தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தினுடைய 5வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி ஆங்காங்கே அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றே அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் ஒருத்தர் நேற்று தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு மனு அளிச்சிருந்தாங்க. அதாவது தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடத்தணும்னு சொல்லிட்டு இதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததோடு இது தொடர்பாக பொதுமக்கள் யாரும் வதந்தியை நம்ப வேண்டாம், அப்படி ஒரு நிகழ்வு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தியும் வெளியிட்டு இருந்தாங்க. இதன் தொடர்ந்து இந்த சம்பவம் அதாவது இந்த நிகழ்வு நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட முத்துநகர் கடற்கரை பூங்கா தற்போது இன்று மூடப்பட்டிருக்கிறது. அங்கு சுமார் 80 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. நாளை நடக்கக்கூடிய நிகழ்வுல எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 53 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாம போலீசார், அதாவது 10 மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை மாவட்ட போலீசார் தூத்துக்குடி நகர் பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. விஷ்ணு, நன்றி முரளி கணேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 300வது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், நிலவரம் என்ன? நிச்சயமாக சென்னையை அடுத்த மிகப்பெரிய விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், மேலூர், அங்கமாபுரம், குணசேகரம், சிங்கிள்பாடி, மகாதேவிமங்கலம் உள்ளிட்ட 13 கிராமத்தை ஒன்றிணைந்து 4750 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய விமான நிலையம் அமைப்பதாக அரசு தெரிவித்த நிலையில் அன்றிலிருந்து இன்று தொடர்ந்து 300 நாட்களுக்கு மேலாக 13 கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஏகனாபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 300வது நாள் போராட்டமான இன்று பரந்தூரை அடுத்த வயலூர் ஏரியில் இறங்கி தங்கள் அந்த விமான நிலையத்தை எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் அந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இது பொதுமக்களுக்கு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க ஏரியை சுற்றி தடுப்புகள் அமைத்து போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுக்கு அடுத்து இது தமிழக அரசும் மத்திய அரசும் இதை பற்றி மீண்டும் அந்த ஏர்போர்ட்டை அமைக்க அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என அந்த பரந்தூர் விமான நிலைய கூட்டிருக்க தற்போது தெரிவித்துள்ளனர். நன்றி சந்திரசேகர், உங்களுடைய தகவல்களுக்கு.